Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Kulu washrabu hani'an bima aslaftum fil ayyamil khaliyah. Qala an-nabiy sallallahu alaihi wasallam, man sama ramadan imanan wa ihtisaban ghufira lahu ma taqaddama min dhanbihi. Wa fi maqamin akhar, likulli shay'in zakat wa zakatul jasadi as-siyam. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim wa nahnu ala dhalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. அன்பிற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நாட்டத்திலே இன்றைய தினம் பிறைந்திருந்தால் இன்று இரவே நமக்கு ரமலான் கிடைத்துவிடும். தராவி தொழுகையும் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் முதல் நோன்பாக நாளைய தினம் இருக்கும். அப்படி அல்லாஹ்வினுடைய நாட்டத்திலே இன்று பிறை இல்லை என்றால், தெரியவில்லை என்றால், நாளைய தினம் ஊர்ஜிதமாக இருக்கும். எப்படியும் 2 மாதங்களாக அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், இறைவா எங்களுக்கு ரஜப மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் உடல் ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் சுகத்தையும் பொருளாதாரங்களிலும் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீ பரக்கத் செய்திடும். ரமதான் மாதம் பக்கத்தில் இருக்கிறது. அனுபவிக்கும் பாக்கியம் தந்துவிடு. அனுபவிக்கும் பாக்கியம் இந்த ரமதானை எங்களுக்கு நீ தந்துவிடு. அந்த ரமதானுக்காக வேண்டி எங்களை சலாமத்தாக வைத்திடு. எங்களுக்காக வேண்டி ரமதானை சலாமத்தாக வைத்திடு. பிறகு ரமதான் மாதத்திலே நாங்கள் கேட்கின்ற எல்லா துஆக்களையும் அமல்களையும் கபூல் செய்திடு. அல்லாஹும்ம சல்லிம்னா பி ரமதான் வ சல்லிம்ஹு லனா வ தஸல்லம்ஹு மின்னா முத்தகப்பலா என்றெல்லாம் நாம் துஆ செய்து வந்தோம். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து நமக்கு ரமதானை தர இருக்கிறார். அதை அல்லாஹ் முழுமைப்படுத்தி அருள் புரிவானாக. ஏனென்றால் சஹாபிகளிடத்திலே தாபீன்களிடத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. 6 மாத காலம் ரமதானை கேட்பார்களா? நாம் 2 மாதங்களாகத்தான் கேட்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் என்று சொல்லி ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய், ரமதான் மாதத்தை எங்களுக்கு கிடைக்கச் செய் என்று நாம் கேட்டு வந்தோம். சஹாபாக்களிடத்திலே ஒரு தனித்துவம் என்று இருக்கும் அல்லவா? அவர்கள் இப்படி துஆ செய்வார்களாம். ரஜபும் ஷாபானும் வந்தால் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவை செய்வார்கள். ஆனால் 6 மாதங்களாகவே அவர்களது தனிப்பட்ட பிரார்த்தனைகளிலே, யா அல்லாஹ் இந்த ரமதானை எங்களுக்கு நசீபாக்கு, இந்த ரமதானை நசீபாக்கு என்று 6 மாத காலம் கேட்பார்களாம்.
சரி, ரமதான் நசீமாகி விட்டது. ரமதான் முடிந்ததிலிருந்து ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் வரை 6 மாத காலம் ரமதானிலே கேட்ட துஆக்கள் எல்லாம் கபூலாக வேண்டும் என்று கேட்பார்கள். 6 மாத காலம் துஆ செய்து ரமதானை பெறுவார்கள். பிறகு கிடைத்த ரமதானிலே செய்த அமல்கள், அந்த ரமதானிலே கேட்ட துஆக்கள், இவைகள் எல்லாம் கபூலாக வேண்டும் என்று 6 மாத காலம் துஆ செய்வார்கள். என்ன தெரிய வருகிறது என்றால் 12 மாதங்களுமே ரமதானின் சிந்தனையில் தான் இருப்பார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத்துக்கு ரமதான் மாதத்தினுடைய விசேஷ தன்மை தெரிந்துவிட்டால் வருடம் முழுக்க ரமதானாக இருக்காதா என்று ஆசிப்பார்கள். வருடம் முழுக்க அவர்கள் பட்டினி கிடப்பது அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. வருடம் முழுக்க அவர்கள் கஷ்டப்படுவதெல்லாம் கஷ்டமாகவே தெரியாது. நமக்கு என்ன கஷ்டமாக இருக்கிறதா? நோன்பு வைத்தால் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. எவ்வளவு தக்குவா தஹாரத்தோடு, இன்னும் சொல்ல போனால் சாதாரண நிலையில் இருக்கிற மிகப்பெரிய மார்க்க அறிவெல்லாம் இல்லாத எத்தனையோ நபர்களை பார்த்தால் தக்குவாவின் உச்சத்தில் இருப்பார்கள். இயல்பாக தக்குவா தஹாரத்தோடு இருப்பவர்களை விடவும் கொஞ்சம் கூடுதலாக தக்குவாவிலே இருப்பது யார் என்று பார்த்தால் சாதாரண மனிதராக இருப்பார். பெரிய முஃப்தியோ ஆலிமோ பெரியதொரு அக்காபிரோ சாதாரண மனிதராக இருப்பார். ஆனால் போன் எடுத்து கேட்பார், பார்த்தா கேட்பார், ஹஜ்ரத் एक छोटा सा मसला, ஒரு சின்ன ஒரு மசாலா இருக்கு, என்னங்க கேட்போம், தூக்கு நிகழ எச்சி முழுங்கலாமா அப்படி கேட்பார். அந்த எச்சியை கூட முழுங்கி விட்டால், எச்சியை விழுங்கி விட்டால் நோன்பு முறிந்துடுமோ பயப்படுவார். இந்த பயத்தை ஏற்படுத்துவதுதான் அல்லாஹ்வின் நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன். அவனிடத்தில் உருவாகின்ற அவனுடைய எச்சியை விழுங்குவதற்கும் அவன் யோசிக்கிறான் என்றால் அவன் அடுத்தவனின் பொருளை தொடுவானா? அடுத்தவனின் பணத்தை எடுப்பானா? தன்னுடைய சொந்த மனைவி, தன்னுடைய மனைவி ஹலாலாக்கப்பட்டவள் பக்கத்தில் இருந்தாலே நோன்பு வச்சிருக்கிறேன், கவனமா இருக்கணும், நீ கவனமா இருக்கணும், நான் கவனமா இருக்கணும். சும்மா சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும். ஒப்பந்தம் பேசுறேன். நோன்பு வச்சுக்கிட்டு இங்க வந்து தலையில தோட்டாத, நோன்பு வச்சுக்கிட்டு பக்கத்துல இப்பெல்லாம் நிக்காத. நோன்புல காயம் உண்டாயிரும், நோன்புல நொக்சான் ஏற்பட்டுரும், பக்கத்துல வராத போ. தன் சொந்த மனைவியை, ஹலாலாக்கப்பட்ட மனைவி பக்கத்தில் வந்தாலே பயப்படுகிறான், எங்கே நோன்பு ஒழித்திடுமோ என்று. அவனுக்குள்ளே 1008 கேள்விகள் வந்து விடுகிறது என்றால் தன்னுடைய நோன்பை பாதுகாப்பதற்காக தன்னுடைய ஹலாலாக்கப்பட்ட மனைவியை கூட ஈரெடுத்து பார்க்காதவன் அந்நிய பெண்களை பார்ப்பானா? அந்நிய பெண்களை பார்க்கிற தைரியம் வருமா? இந்த தக்குவாவை உண்டாக்குவதுதான் நோக்கம். லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் நோன்பு திறந்த நேரத்தில் ஆங்காங்கே வீடுகளிலே சின்ன சின்ன திராட்சை பழங்கள் உருண்டு கிடக்கும். சுத்தம் பண்ணப்பட்ட பிறகும் கூட 1-2 கிடக்கும். நோன்பு வச்ச நிலையில பதில தொழுதுட்டு போனவரு போன பேசிக்கிட்டே உருண்டு கிடந்த எடுத்து வாயில போட்டார். வாயில போட்டனே மெண்டுட்டார். உடனே அவருக்கு வந்துச்சு பாருங்க கவலை. நான் இன்னைக்கு மோசம் போயிட்டேன் சார், மோசம் போயிட்டேன் சார், ரோசா டுடுகையா சார், ரோசா டுடுகையா சார், முடிவே விட்டார். நோன்பு முறிந்து விட்டது, நான் நோன்பை முறித்து விட்டேன். உருண்டு கிடந்த திராட்சைய வாயில போட்டேன். நான் கேட்டேன், அந்த சிலை கிடைக்கா உள்ள போயிருச்சா, சாப்பிட்டீங்களா அப்படிங்க. சாப்பிட்டுட்டே, அதனால தானே கேட்கிறேன் அப்படின்னுட்டார். நான் அப்பதான் சொன்னேன், நீங்க நோன்பு வச்சிருக்கிறதே நினைவிலே இல்லாமல் போய்விட்ட காரணத்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஆனால் திராட்சை போயிடுச்சு, இனி என்னத்தை கிடக்குது, ஒரு கிளாஸ் டம்ளர் பால் கொடு, டீயை கொடு அப்படின்னு சொல்லி போனது போச்சு, இனி என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை நீங்கள் கேவலப்படுத்துவீர்களே, ஆனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யதார்த்தமாக நடந்து விட்டது, பயப்படுகிறான், துடிக்கிறான். இந்த துடிப்பையும்
இந்த பயத்தையும் அல்லாஹ் பார்த்து பரவசம் அடைகிறான். எவ்வளவு பயப்படுகிறான், எவ்வளவு தக்குவா தான். துப்பிக்கிட்டே இருக்கிறார், துப்பிக்கிட்டே இருந்தார். ஏங்க துப்பிக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன முழுக சொன்னீங்களா? எச்சிங்க நோம்பு முடிஞ்சிருங்க. யாரும் உங்களுக்கு எனக்கு 10 ரூபா கொடுத்தது. ஆனால் அவரை பார்த்தால் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். அவர் நினைத்தால், ஒரு நோன்பாளி நினைத்தால் தனிமையிலே அவர் தண்ணீரை குடித்து விடலாம். ஆனால் குடிப்பாரா? ஒரு நோன்பாளி நினைத்தால் அவர் தனிமையிலே எந்த தவறை வேண்டுமானாலும் செய்து விடலாம். ஆனால் செய்வாரா? அவருக்கு அந்த தனிமை தவறை செய்ய விடுமா? அந்த நோன்பு அவ்வளவு அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே தனிப்பட்ட ஒப்பந்தம் கொண்டதுதான் நோன்பு. தொழுகை கூட அப்படி அல்ல, அவன் செய்கிற ஹஜ்ஜு கூட அப்படி அல்ல, அவன் செய்கின்ற தவாஃப் கூட அப்படிப்பட்டதல்ல, திக்ர் கூட அப்படிப்பட்டதல்ல. திக்ர் செய்துகிட்டு இருக்கிற நிலையை பார்ப்பார், போயிட்டா இது இன்னும் போலியா, அல்லா இன்னும் போல அல்லா அல்ல. திக்ர் செய்துகிட்டு இருக்கிற நிலையிலேயே இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்காக கூட, இன்னொருத்தர் தன்னை பார்க்க கூடாதுன்றதுக்காக கூட, அல்லது பிறர் பார்க்கணுன்றதுக்காக கூட திக்ர் செய்யலாம், திக்ர் செய்யலாம், தொழுகலாம், இபாதத் செய்யலாம், தவாஃப் செய்யலாம், எல்லாமே முடியும். ஆனா நோன்பு மட்டும் அப்படி முடியாது. ஒருத்தர் நல்ல தெளிவா இருக்கிறாரு, காஞ்ச நிலையில இல்ல, நோன்பு வச்ச அடையாளமே தெரியல, நல்ல கலகலன்னு இருக்கிறாரு. நீங்க உண்மையிலே நோன்பு தானா என்ன சொல்லுங்க? என்னங்க என்ன பார்த்து இப்படி கேட்டு போட்டீங்க? நோன்பாளிய போய் நோன்பா கேட்டீங்க, தப்பு நினைக்கப்படுறது. பயங்கரமா கொதிச்சு. அப்படி என்றால் ஒருவன் நோன்பாளியாக இருத்தல் என்பது அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள ஒரு ஒப்பந்தம். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறார், எல்லாத்துக்கும் கூலி நீங்க கொடுங்க, நோன்புக்கு கூலி நான் தான் கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன். என்ன சொல்றான்? அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்காகத்தான் வைக்க முடியும், என் மீது பாசம் கொண்டவன் மட்டும்தான் வைக்க முடியும், என் மீது நேசம் கொண்டவன் மட்டும்தான் வைக்க முடியும். நான் யாருக்கு தனிப்பட்ட தௌஃபீக் செய்தேனோ அவர்கள் மட்டும்தான் வைக்க முடியும். அப்படி என்றால் அப்படி நோன்பு நோற்றவனுக்கு தொழுகைக்காக நீங்கள் நன்மை கொடுங்கள், அவர் கொடுத்த சக்காத்துக்காக நீங்கள் நன்மை கொடுங்கள். மலக்குகளை ஏவுகிறார். நீங்கள் அவர் செய்த ஹஜ்ஜுக்காக தவாஃபுக்காக நீங்கள் நன்மை கொடுங்கள். ஆனால் எனக்காக நோன்பு நோற்றவன், என்னோட தனிப்பட்ட டீலிங், என்னோட தனிப்பட்ட ஒப்பந்தம், எனவே நான் அவனுக்கு நானே தான் கூலி தருவேன். அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நான் தான் கூலி தருவேன். இன்னொரு ரிவாயத் என்ன? அன உஜ்ஸா பிஹி, என்னையே கூலியாக தருவேன். அல்லாஹ்வே கூலியாக கிடைத்தால் வேறு என்ன வேண்டும்? நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வே கூலியாக கிடைத்தால் வேறு என்ன வேண்டும்? பீர் துல்ஃபிகார் சாஹிப் தாமத் பரகாத்தஹும் சொல்கிறார்கள், இதிலே அல்லாஹ் 3 பத்துகளை வைத்திருக்கிறான் அல்லவா? ஒரு பத்து ரஹ்மத்துடைய பத்து, இன்னொரு பத்து மக்ஃபிரத்துடைய பத்து, மூன்றாவது பத்து இத்தக்கும் மினன்னார், இத்தக்கும் ரக்கபத்தின் மினன்னார், நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற பத்து. 3 பத்துகள். இதை ஹஜ்ரத் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? அல்லாஹ் ஒவ்வொரு முஃமின்களுக்கும், நோன்பு வைக்கின்ற முஃமின்களுக்கு மிகப்பெரிய செக் புக், ஒரு 3 செக் புக்குகளை, ரஹ்மத் का चेक बुक, मग़फ़िरत का चेक बुक, इत्तक़ू मिनन्नार का चेक बुक, जितना होना लिख लो, लाख होना की लिख लो, 1000 होना की लिख लो, तुमना मालूम क्या करेंगे करो. உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்னென்ன பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால நீங்க எழுதுங்க, எவ்வளவு வேணுமோ எழுதிக்கீங்க. ஒருத்தர் அப்படி செக் புக்கை கொடுத்து எழுதிக்கீங்க அப்படின்னு என்ன நினைச்சாங்க? உண்மையிலேயே எழுத சொல்றீங்களா? உண்மையிலேவா அப்படிங்கப்பா. அல்லாஹ் சொல்றான், உண்மையத்தான் சொல்றேன். நீ 1000 தவறுனா 1000 எழுது, லாக் தவறா லாக் எழுது. என்னுடைய ரஹ்மத் எவ்வளவு வேணும்? 100 போதுமா? 1000 போதுமா? லட்சம் போதுமா? கோடி போதுமா? எவ்வளவு வேணுமோ எழுதிக்க. நீ இங்க எழுது, அங்க நான் உனக்கு தந்துடுறேன் என்று நம்மிடத்தில் அல்லாஹ் 3 செக் புக்குகளை தந்ததை போல இருக்கிறது. அதை காலியா அனுப்பிடாதீங்க, செக் புக்கை நிறைச்சு அனுப்புங்க என்று ஹஸரத் அவர்கள் மிக அழகான உதாரணத்தை நமக்கு சொன்னார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவுலை சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அதாபை தர வேண்டும் என்று நாடி இருந்தால்
अल्लाह ने इस उम्मत को अजाब देना चाहा तो अल्लाह इस उम्मत को 2 इनाम नहीं देता। इस उम्मत को अल्लाह ने अजाब देना चाहता तो 2 इनाम नहीं देता। एक इनाम क्या है? रमजान मुबारक। दूसरी इनाम क्या है? सूरतुल इखलास। हजरत अली रलियल्लाहु अन्हु இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தண்டிக்க வேண்டும், தண்டனை தர வேண்டும், தன்னுடைய அதாவுக்கு முபத்தலாவாக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ரமதானை தந்திருக்கவே மாட்டான். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சூரத்துல் இக்லாஸை தந்திருக்கவே மாட்டான். என்று அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸை இந்த உம்மத்துக்கு தந்தானோ, எப்பொழுது இந்த உம்மத்துக்கு ரமதான முபாரக்கை தந்தானோ, முழுக்க முழுக்க மன்னிக்க வேண்டும் என்று நாடியே தந்திருக்கிறான். ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று விரும்பியே தந்திருக்கிறான். நரகத்திலிருந்து விடுதலை ஞாக்கியே தீர வேண்டும் என்றே தந்திருக்கிறான் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எல்லா மாதங்களுக்கும் அரபிகள் தான் பெயர் வைத்தார்கள். ஷவ்வால் அரபிகள் வைத்த பெயர், சஃபர் அரபிகள் வைத்த பெயர், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரபியுல் அவ்வல் எல்லாமே அரபிகள் வைத்த பெயர். ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் 12 மாதங்களை ஒரு வருடத்துக்கு ஏற்படுத்தி அதிலே ஒரு மாதத்தை ரமதான் மாதம் என்று அல்லாஹ் பெயர் வைத்தான். அவனால் வைக்கப்பட்ட பெயர் தான் ரமதான். இந்த ரமதானை அரபிகள் வைக்கவில்லை, அல்லாஹ் வைத்தான். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமதான் மாதம் இருக்கிறதே இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார். ரமதானோ ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வின் மாதம் என்றார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்று மஹ்பூப் சுப்ஹானி, மாஷூக் ரஹ்மானி, முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அந்த ரமதான் என்கிற பதத்தை கொஞ்சம் சிந்தித்தார்கள். ஏன் இது அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லப்படுகிறது என்று சிந்திக்கிற போது அவர்கள் சொன்னார்கள், ராஸே ரிஸ்வானுல்லாஹ், அல்லாஹ் கா ரிஸா மில் ஜாதி ஹை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விடுகிறது. மீன் சே மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விடுகிறது. பிறகு வாத், வாத் சே லமானத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பு கிடைத்து விடுகிறது. பிறகு அலிஃப் இருக்கிறது, அந்த அலிஃபின் மூலமாக உல்ஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கமும் நேசமும் உண்டாகி விடுகிறது. எனவே அடுத்த நூன் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்வுடைய நூரை காட்டுகிறது. நூருல்லாஹ், நூரும் மின் நூரில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நூரினால் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். யாரெல்லாம் அல்லாஹ்வோடு நேசம் பெறுவார்களோ, நெருக்கம் பெறுவார்களோ, அவர்களுடைய முகத்திலே அல்லாஹ் நூரை தருவான், அவர்களது கல்விலே அல்லாஹ் நூரை தருவான். எந்த அளவுக்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், முஜ்ததே அல்-ஃபசானி நவ்வரல்லாஹு மர்கதஹு ஹஸரத் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். जिसका रमजान कैसा गुजरता है इसी तरह उसका 1 साल का जिंदगी गुजरेगा. இந்த ரமதானுடைய மாதம் ஒவ்வொரு முஃமினான மனிதனுக்கும், முஸ்லிமான மனிதனுக்கும் கிடைக்கிறது. இந்த ரமதான் மாதம் அந்த முஃமின் விஷயத்திலே, அந்த முஸ்லிம் விஷயத்திலே எப்படி கழிந்ததோ அப்படித்தான் வருடம் முழுக்க கழியும். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரமதானுடைய மாதம் தக்வா से गुजरा क्या, पूरा साल तकवा में गुजरेगा. இந்த ரமதானுடைய மாதம் பேணுதலாக, மிக எச்சரிக்கையாக, மிக பயபக்தியோடு கழிந்ததா, மீதமுள்ள எல்லா மாதங்களும் பயபக்தியோடு கழியும். இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் ஒரு மனிதருக்கு துஹா தொழுகின்ற பாக்கியம் தந்தானா, வருடம் முழுக்க அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்து விடுவான். இந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு மனிதருக்கு தஹஜ்ஜுதை தொழுகின்ற பாக்கியம் தந்தானா, வருடம் முழுக்க அந்த பாக்கியத்தை தந்து விடுவான். இந்த ரமதானுடைய மாதத்திலே அண்டை அயலார் வீட்டார்கள், மேல் கீழ் வீட்டில் உள்ளவர்கள், தன்னை சந்திக்க வருகின்றவர்கள் மாற்றார்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு நேசமாகவும் அன்பாகவும் நடந்தானா, மீதம் இருக்கிற எல்லா மாதங்களும் அவனுக்கு அப்படித்தான் கழிந்துடும். ஆனா இவ்வளவு புனிதமிக்க மாதத்திலேயும் லடுனை கழிவு எப்போது
ஜங்கிலேயே எந்த நேரமும் சண்டை பிடிக்கிறதுக்கு ரெடியா. அதுவும் கரெக்டா நோம்பு திறக்கிற நேரத்துல, அந்த கஞ்சி பங்கு வைக்கிற நேரத்துல, அல்லது கடைசியில வடையெல்லாம் பங்கு வைக்கிற நேரத்துல கரெக்டா ஜங்குக்கு ரெடியா நிக்கிறது சண்டைக்கு. அந்த மாதிரி சபருடைய மாதத்திலும் கூட நான் சண்டையில் தான் இருப்பேன் என்று கழித்தால் மீதம் இருக்கிற 11 மாதங்களும் சண்டையில தான் கழியும். இந்த ரமலானுடைய மாதத்திலும் கூட ஃபித்னா ஃபசாத் என்ற குடும்பங்களிலே, நண்பர்களிலே, அன்பர்களிலே, மஹல்லாக்களிலே உள்ளங்களை பிரித்து அவர்கள் செயல்படுவார்கள். ஏனால் அல்லாஹ் அவர்களது வாழ்க்கையில் மீதமுள்ள நாட்களை எல்லாம் சும்மா चोर कर देगा, तफरीक से भर देगा, फितना फसाद से भर देगा, सुकून निकाल देगा. அப்படி என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாமும் நிம்மதியாக கழிக்க வேண்டும், பிறருக்கும் நிம்மதியை தர வேண்டும், நாமும் சக்கீனத்தாக இருக்க வேண்டும், பிறருக்கும் சக்கீனத்தை தர வேண்டும், நாமும் சபராக இருக்க வேண்டும், பிறருடைய கஷ்டங்களையும் பிறர் நமக்கு தருகின்ற தொந்தரவுகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்மால் எந்த முஃமினுடைய உள்ளமும் உடைந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாம் இந்த மாதத்தை நாம் சலாமத்தாக கழித்தால் மீதம் இருக்கிற எல்லா மாதங்களும், மீதம் இருக்கிற எல்லா நாட்களையும் அல்லாஹ் சலாமத்தாக கழித்திடுவான். இதா சலிமத்தில் ஜுமாத்து சலிமத்தில் ஐயாம், இதா சலிம ரமதான் சலிமத்திஸ் சனா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சலாமத்தாக கழியுமையினால் பாவங்களிலிருந்து, கோபங்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, பிறருக்கு இடைஞ்சல் தருவதிலிருந்து, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நிலையிலே வாரத்தில் ஒரு நாள் கழித்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை வருகின்ற வரையிலும் அல்லாஹ் அப்படியே கழிக்க வைப்பான். அதே போன்று வருடத்தில் ஒரு மாத காலம் அமைதியாக, பொறுமையாக, நெறியாக, நேர்மையாக, முறையாக, அழகான முறையிலே அல்லாஹ்வுக்கு இணங்கி, அடங்கி, ஒடுங்கி, மட்டுப்படுத்தி, நஃப்ஸை கட்டுப்படுத்தி பிற முஃமின்களுக்கு பிரயோஜனமாக இந்த ஒரு மாதத்தை கழித்து விட்டால் அல்லாஹ் அடுத்த ரமலான் வரையிலும் ஒவ்வொரு நாளும் அப்படியே கழிய வேண்டும். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் 12 மகன்களிலே ஒருவர் தான் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மிஸ்ருடைய மன்னராக ஆக்கி நபித்துவத்தையும் தந்து உயர்வுபடுத்தினான். ஆனால் அவர்களுக்கு இடைஞ்சல் தந்தவர்கள், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயிரை போக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், கங்கணம் கட்டியவர்கள், சதி செய்தவர்கள், சூழ்ச்சி செய்தவர்கள் அவர்களது சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் எல்லாம் ரேஷன் வாங்குவதற்காக வேண்டி மிஸ்ருக்கு போகிறார்கள். ஏனென்றால் ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்கிறது, எங்குமே உணவு கிடைக்கவில்லை. எங்கோ மிஸ்ரிலே ஒரு மன்னர் அவர் அரிசி பருப்பு தருகிறாராம், அவர் ரேஷன் தருகிறாராம் என்று ஊர் மக்கள் எல்லாம் போகிறார்களே, நாமும் போகலாம் என்று தன் சகோதரன் தான் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று தெரியாமல் இந்த மீதம் இருக்கிற 11 நபர்களும் அங்கே போன போது ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து விட்டு கேட்டார்கள், அந்த யூசுப், அந்த யூசுப், நீங்க யூசுப் தானே? யார் கேட்டது? மீதம் இருந்த சகோதரர்கள் கேட்டார். காலு தல்லாஹி லகத் ஆஸரகல்லாஹு அலைனா வஇன் குன்னா லகாதியின். அந்த 11 பேரும் சொன்னார்கள், அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், நாங்கள் எல்லாம் பாவிகளாகிவிட்டோம், நாங்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்களாகிவிட்டோம், ஆனால் அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னபோது ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் எனது கட்டுப்பாட்டிலே வந்திருக்கிறீர்கள், என்னிடத்திலே ரேஷன் கேட்டு வந்திருக்கிறீர்கள், இதை பயன்படுத்தி உங்களை நான் எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டேன். யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் ரஹ்மத் செய்யக்கூடியவர்களிடெல்லாம் மிகைத்தவன், ரஹ்மத் செய்பவன் என்ற ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே. இதை வைத்து ஒரு அழகான செய்தி ஒன்றை நமக்கு சொல்கிறார்கள். 11 மாதங்களும் குற்றம் குறைகளில் ஈடுபட்ட இந்த 11 மாதங்களை மதிக்காத,
இந்த 11 மாதங்களுக்கு தராத கண்ணியத்தை அல்லாஹ் ரமதான் மாதம் வந்ததோடு போய்க்கு அந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்துகிறோம். அந்த ரமதான் மாதத்தை பார்த்து கேட்கிறோம், அந்த ரமதான் நீ ரமதான் தானே, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நாங்கள் நாம் பாவிகளாகிவிட்டோம். 11 மாதங்களும் பாவம் செய்தவர்கள் நாங்கள் 11 மாதங்களும் பாவம் செய்தவர்கள். ஆனால் உன்னுடைய மாதத்தில் மட்டும் யாருமே பாவம் செய்வதில்லை. உன்னுடைய மாதத்தில் மட்டும் எல்லோருமே பயபக்தியாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் பாவிகளாகிவிட்டோம் என்று ரமதான் மாதத்தை பார்த்து சொன்ன போது ரமதான் மாதம் சொன்னது, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி உங்களை கேவலப்படுத்த நான் வரவில்லை. நீங்கள் செய்த 11 மாதங்களின் குற்றங்களை எல்லாம் வைத்து உங்களை தண்டிக்க நான் வரவில்லை, உங்களை கண்டிக்க நான் வரவில்லை. நீங்கள் 11 மாதங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக நான் வந்திருக்கேன். உங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் எரித்து கரைத்து பொசுக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பெயர் ரமலான். ரமலானுக்கு அர்த்தம் என்ன? கரிக்கக்கூடியது, பொசுக்கக்கூடியது அர்த்தம். செய்த எல்லா பாவங்களையும் கரித்து விடும், பொசுக்கி விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மனிதர் ஈமானோடு அல்லாஹ் மீது வைத்திருக்கிற பாசத்தோடு நன்மையை நாடியவராக ஒரு நோன்பை நோற்றாலும் கூட அவர் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்துடுவான். மன் சாம ஃபீ சபீலில்லாஹ், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தேடி ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தாலும் கூட பஅதல்லாஹு வஜ்ரஹு அனின்னார், அவனது முகத்தை நரக நெருப்பிலிருந்து 70 ஹரீஃபன் 70 ஆண்டுகள் தொலை தூரத்துக்கு அவரது முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுவான், நரகத்தை தூரமாக்கி விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இந்த மாதத்தை நாம் எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் நினைத்து பாருங்கள். ஓர் உலகம் முழுக்க தஜ்ஜால் உள்ளே வந்துடுவான், அவனுக்கு போவதற்கான அனுமதி கிடைக்கும். ஆனால் 2 இடங்களிலே அவன் உள்ளே போக முடியாது. ஒன்று ஹரம் ஷரீஃபுக்குள்ளே போக முடியாது, இன்னொன்று மதீனா முனவ்வராவுக்குள்ளே நபியவர்கள் துயில் கொள்ளும் ஊருக்குள்ளே அவன் நுழைய முடியாது. அதே போன்றுதான் 11 மாதங்களும் அவன் நினைத்த பிரகாரமெல்லாம் உங்களது உள்ளத்தை கெடுத்தான். ஆனால் ரமலான் மாதத்திலே அவன் உள்ளே நுழைய முடியாது. முஃமின்களின் உள்ளங்களை கெடுத்திட முடியாது, உள்ளங்களை அவன் எந்த வகையிலும் சிதைத்திட முடியாது. காரணம், இந்த ரமலான் மாதத்திலே முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவருடைய பொறுப்பையும் அல்லாஹ் தன் கரத்தில் எடுத்துக் கொள்கிறார். எனவேதான் நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, மற்ற காலங்களிலும் கூட இம்மாதத்திலே ஈடுபாடாக இருந்த எத்தனையோ நபர்கள் ரமதான் மாதத்திலே கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிடுவாங்க. ரமதான் மாதத்துல கொஞ்சம் கேர்லெஸ். அட நம்ம தொழுகாத தொழுகையா, साल भर नहीं आते, अभी नायक उन्होंने खड़े थे सामने, வருடம் முழுக்க வராதவர் வந்திருக்காரு, தொடப்பட்டுங்க முன்னால, அவர் ஓதட்டுங்க முன்னால, அவர் நிக்கட்டுங்க முன்னால அப்படின்னு நம்ம பின்னால போயிடணும். இல்லை இல்லை, வருடம் முழுக்க நான் எப்படி இருந்தேனோ அதை விடவும் கூடுதலாக, வருடம் முழுக்க நான் குர்ஆன் ஓதினேன் அதை விடவும் கூடுதலாக, வருடம் முழுக்க நான் பேணுதலாக இருந்தேன் அதை விடவும் கூடுதலாக என்று இந்த ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் பீர் துல்ஃபிகார் சாஹிப் தாமத் பர்காத்தஹும் அவர்களிடத்திலே ஒருவர் முசாஃபஹா செய்கிறார். வாலிப பையன் मुसाफहा செய்துவிட்டு சொன்னார், अल्लाह मेरे इबादत को कबूल करना हजरत, अल्लाह मेरे ऊपर अदब एहसान किया है, இறைவன் என் மீது ஒரு தனிப்பட்ட கருணை காட்டி விட்டான் அப்படின்னு சொன்னார் இந்த வாலிபர். ஹஜரத் கேட்டாங்கன்னா, அப்படி என்னங்க உங்க மேல தனிப்பட்ட கருணை கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரா, அல்ஹம்துலில்லாஹ் 30 ரோஜா हुए 30 குர்ஆன் हुए. என்ன சொன்னாரா, 30 ரோஜா हुए 30 குர்ஆன் हुए, 30 நோன்பு பரிபூர்ணமாக வைத்தேன், 30 குர்ஆனை முடித்தேன். இதெல்லாம் நசீபு தானுங்க, இது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சது இல்லை. அப்போ நசீப் என்பதை ரப்பிடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹுஸ்னன் நஸீபி வத் தக்தீர் வ ஹுஸ்னல் ஹாத்திமா, ரப்பிடத்தில் கேட்டு பெறணும். ரமதான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவிலேயும்
முஃமின்களுடைய ஏதேனும் ஒரு துஆ நிச்சயம் கபூலாகும். என்னென்னவோ நிறைய கேட்கிறோம்ல, அந்த நிறைய கேட்கறதுல ஏதாவது ஒரு துஆ கட்டாயம் கபூலாகும். அதனால அந்த கட்டாய கபூலாகிற துஆவுல இந்த துஆ என்று ஏதேனும் ஒன்றை நாம் முன்கூட்டியே முடிவு செய்து வைத்து ரப்பிடத்திலே கேட்டு நாம் பெற வேண்டும். தருவதற்கு அவன் காத்திருக்கிறான், பெறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த அருள் நிறைந்த இந்த மாதத்திலே அருள்களை பெறுவதற்கு தகுதியாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே நமது உடல்நிலை உபாதையின் காரணத்தால் நாம் நோன்பு நிற்க முடியாமல் போனால் அல்லாஹ் அதையும் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். அப்படி மன்னிப்பதோடு சேர்ந்து அவர் தர வேண்டிய அந்த ஃபிதியா இருக்குல்லவா, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோன்புக்கு பகரமாக வரும் ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு தரலாம், அல்லது ஏழையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பங்கிட்டு கூட தரலாம், அல்லது ஏழையாக இருக்கிறார் நோன்பாளியாக இருக்கிறார் என்றால் நோன்பு இருப்பதற்காக முழுக்க முழுக்க அவருக்கு தந்து விடலாம். எவ்வளவு தருவது, எவ்வளவு தர வேண்டும்? 2 வேளை உணவுக்கான அந்த ஏற்பாட்டை நாம் செய்து தருவது, உணவாகவே தருவது, அல்லது அந்த உணவுக்கான பணத்தை கையில தந்து விடுவது. அங்குள்ள சூழல்களுக்கு தக்கவாறு எவ்வளவு பணத்துக்கு நிம்மதியான உணவு கிடைக்கிறது என்பதை மனதில் கொண்டு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நான் 300 என்று சொன்னால் இன்னொருவர் சொல்லுவார், நான் ஒரு வேளை சாப்பாடு 300 ரூபாய்க்கு சாப்பிட்றேங்க அப்படின்னு சொன்னா அவரை பொறுத்த மட்டும் 600 ரூபா. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் 60லயே முடிச்சுக்குவீங்கன்னு சொன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 2 உணவு 120 ரூபா. இன்னொருத்தர் சொல்றாரு, நைபாய் அதெல்லாம் கிடையாது, நம்ம நின்ற நிலையில 4 இட்லி வாங்கி சாப்பிட்ற ஆட்கள், அதனால நம்மளுடைய கணக்கு பிரகாரம் 25 தான் அப்படின்றாருன்னா என்ன செய்ய முடியும்? அதனாலதான் பொதுவாக சொல்லுகிறேன், எது மிக உயர்ந்த நிலையோ அவர்கள் வயிறார சாப்பிடுவதற்கு எது தகுதியோ அதை நாம் செய்துவிட வேண்டும். அதற்கு 2 வேளை உணவாக அல்லது அதனுடைய கிரயமாக அவர்களுக்கு தரலாம். ஒரே நபருக்கு தர வேண்டும் என்பதல்ல, நாம் பிரித்து கூட தரலாம், பல நபர்களுக்கும் தரலாம், நோன்பு நோக்கின்ற யாரேனும் ஒருவருக்கும் தந்து விடலாம். இதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு சக்தியை முழுமையாக தந்தருள்வானாக, நசீபை தந்தருள்வானாக, இபாதத் செய்வதற்கான அழகான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. வல்ல ரஹ்மான் புரிந்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.